டேய் மாப்பிள்ள, நம்ம இப்படி தருதல மாரி சுத்தி நிக்கிறோமே, என்ன தாண்டா பண்றது? என்ன தாண்டா பண்றதுன்னா, நீ ஒரு தத்தல, நான் ஒரு தத்தல, உங்க அப்பா ஒரு தத்தலா? டேய் அந்த என்ன இழுக்குறா? நீ இப்பெல்லாம் வர வர உங்க அப்பனுக்கு சப்போர்ட் பண்ற மாப்பிள்ள, இதெல்லாம் நல்லது இல்ல, பாத்துக்கோ. மாப்பிள்ள சப்போர்ட் பண்றது இருக்கட்டும், என்கிட்ட கூட நிறைய பேர் சொன்னாங்க அது பொறிக்கு மாதிரி இருக்குது, அது கூட ஏன்ப்பா சேர்ந்து நிக்கிறேன்னு. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா? நேது நான் பொறிக்கா? எந்த பொறிக்கிட்ட சொன்னது? இப்ப அதெல்லாம் எதுக்கு? ஏதோ சொன்னாங்கன்னு சொன்னேன். பாரு, இன்னைக்கு அதுக்கு தான் சேர்ந்துக்குது. ஊருக்குள்ள தலையை காட்ட முடியல, ஏன்டா அந்த இடத்துல கூட சேர்ந்துக்கிற? பாத்தியா, இததான் நான் சொன்னேன். நேத்த பாத்தியா, இதைத்தான் சொன்னியா? டேய் என்னடா டப்பாவையா? டேய், உன் கூட சேர்ந்து என் புள்ள தருதலையா கேட்டு போகுது. ஒழுங்கா அவன் கூட சேர்த்து நிறுத்திரு. ஆமா, உன் புள்ளிக்கு ஒண்ணுமே தெரியாது, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் தான் குட்டி சார் ஆக்குறேன்னா? 100% உண்மை. உன்னால தான் அது கெட்டு போகுது. மாப்பிள்ள, உங்க அப்பன் பாட்டுன்னு நானா சொல்லுங்கிறேன், நீ கொம்முனுங்கிற. ஆமா அதான் உண்மை. அப்படி சொல்ற மகனே. டேய் மகனே, அது பாரு அவர் கல்லுக்குதே, உடனே தூக்கின்னு போயிடலாம். டேய் திட்டு போயா, இப்பதான் உன் புள்ள என்னால கெட்டு போறான்னா இப்ப உன் புத்தி எங்கடா போதா? அது வந்து சொமாகர்கள் தானே, அதனால தான் எடுக்க சொன்னேன். டேய் போடா அல்பா, இப்ப என்னடா சொல்ற உங்க அப்பனை பத்தியா? அது விடு மாப்பிள்ள, சரி வா கல்லு தூக்கி போய் வீட்டுல போட்டுடலாம். டேய் என் வீட்டுக்கால எவனை தூக்க சொல்றா? நீ உங்க அப்பனை சேர்ந்து தூக்கின்னு போங்க. டேய், அந்த ஊரு கூட ரொம்ப நாள் சாத்தி தனக்குதா, யாரும் வந்து கேட்க மாட்டாங்கடா. கேக்கலாம், கள்ளி தூக்கிமே என்ன பண்ண போறா? கூட்டான தூக்கி போட்டு கொண்டுதான். நாளா வரல, எப்படின்னா போங்க. டேய் வாடா, நம்ம சாட்சிட்டு போலாம். புத்திய போயிரு உங்களுக்கு, திட்டு புத்தி.